மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சட்டமன்றம் தொகுதி மதிமுக வேட்பாளர் செந்தில் செல்வதை ஆதரித்து எம்பி துரை வைகோ சீர்காழி பழைய பேருந்து நிலைய பகுதியில் பிரச்சாரம் செய்து பேசுகையில், சீர்காழி தொகுதி நீண்ட நாள் பிரச்சினைகளை தீர்க்க வேட்பாளர் செந்தில் செல்வன் போராடுவார். இந்த தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் கடந்த காலங்களில் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றினாரா என்பதை மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நகர்ப்புற பகுதிகளில் காஸ் சிலிண்டர் கிடைப்பதில்லை. காஸ் தட்டுப்பாட்டால் ஓட்டல், தேநீர் கடைகள் மூடப்பட்டு பல தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பு இழந்து தவித்து வருகின்றனர். போரால் கச்சா எண்ணெய், சமையல் காஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது என்று கூறுகிறார்கள். போர் வருவதை முன்கூட்டி அறிந்த சீனா உள்ளிட்ட பல நாடுகள் 7 மாதத்திற்கு தேவையான காஸ், கச்சா எண்ணெயை கையிருப்பு வைத்துள்ளனர். ஆனால் இந்தியா அதுபோல் செய்யாததால் தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவில் பல மாநிலங்களில் இதுதான் நிலை. மத்திய அரசு முன்னெச்சரிக்கை ஏற்பாடு செய்யவில்லை. போர் நிற்கவில்லை என்றால் பொருளாதார நெருக்கடி ஏற்படும். சிறுபான்மையினருக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வந்துள்ளனர். மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு உரிய திட்டங்கள், நிதியை முறையாக கொடுப்பதில்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நிதி மேலாண்மை பற்றி பேசுகிறார். தமிழகத்தில் ரூபாய் 10 லட்சம் கோடி கடன் வந்ததென்கிறார். கடன் எதனால் வந்தது? தமிழகத்திற்கு உரிய திட்டங்களுக்கான நிதியை மத்திய அரசு கொடுக்காததால் தான் நிதி பற்றாக்குறையால் கடன் சுமை அதிகமானது. மத்திய அரசுக்கு துணை போகும் அதிமுக அது பற்றி பேசுவதில்லை. இந்த தேர்தல் திமுக அதிமுக இடையேயான போட்டி கிடையாது. ஜனநாயகத்திற்கும் பாசிசத்திற்குமான தேர்தல். சமூக நீதிக்கும் ஆதிக்க சக்திகளுக்கும் இடையேயான போட்டி. ஜனநாயகம், சமூக நீதி ஜெயிக்க வேண்டும். அதற்கு இந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற வேண்டும் என்றார். உடன் சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம், தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் குத்தாலம் கல்யாணம் மற்றும் கூட்டணி கட்சியினர் இருந்தனர். இப்ப நம்முடைய அதிமுக அவங்க வேட்பாளரா நிப்பாட்டி இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு அதிமுக பத்தி நம்ம சொல்லி ஆடுறீங்க. கடந்த காலம் அவங்க சொன்ன வாக்குறுதி ஏதாவது நிறைவேற்றுறாங்களா? கிடையாது. இப்போ நீங்க நகர்ப்புறத்துல இருக்கோம், எங்களுக்கு கேஸ் கிடைக்கலாமா? இப்போ சிலிண்டர் கிடைக்குதா? ஒரு 40 நாள் 2 மாசம் பல பேருக்கு நீங்க கேஸ் சிலிண்டர் கிடைக்கிறது இல்ல. ரோட்டு கடைகள், நிறைய ரோட்டு கடை, டீ கடைகள் எல்லாம் கடையை மூடிட்டாங்க. எதனால? கேஸ் சிலிண்டர் கிடைக்கல. என்ன காரணம்னு கேட்டாங்கன்னா, அங்க ஈரான்ல போர் நடக்குது. போர் நடக்கிறதுனால நமக்கு இங்க கச்சா எண்ணெய் வர்றதில்ல. அதனால தட்டுப்பாடு. இந்தியாவுக்கு மாத்திரம் கிடையாது, எல்லா நாட்டிலையும் இதே தட்டுப்பாடு இருக்குன்னு சொல்றாங்க. அது பொய்யுமா? பல நாடுகள், சீனா போன்ற நாடுகள்ல 7 மாசம் சரக்கு அவங்க ஸ்டாக் வச்சிருக்காங்க. இந்த க்ரூட் ஆயில், கச்சா எண்ணெய் இந்த போர் வரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. போர் வரும் தெரிஞ்சுக்கிட்டு 7 மாசம் ஸ்டாக் வச்சதுனால அந்த நாடுகள்லாம் பிரச்சனை கிடையாது. நம்ம நாட்டுல இந்த கச்சா எண்ணெய் தட்டுப்பாட்டால இன்னைக்கு கமர்ஷியல் கேஸ் சிலிண்டர் 200 ரூபாய்க்கு கூட்டிருச்சு. நீங்க டொமஸ்டிக் வீட்டு உபயோகத்தில் இருக்கிற கேஸ் 60 ரூபாய் கூடிருச்சு. சிலிண்டர் இன்னைக்கு கிடைக்க மாட்டேங்குது. இன்னைக்கு ரோட்டோல இருக்கிற கடைகள், டீ கடைகளா இருக்கட்டும், ஹோட்டலா இருக்கட்டும், விலையே கூடிருச்சு. பல கடைகளே மூடிட்டாங்க. அதை நம்பி இருந்த பல தொழிலாளர்கள் இன்னைக்கு வேலை இல்லாம இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு மாத்திரம் கிடையாது, இந்தியா முழுவதும். ஒரு மாசத்துக்கு முன்னாடி திருச்சி விமான நிலையத்துல நான் வந்து இறங்கும் போது பத்திரிகைகள் என்கிட்ட முக்கியமான கேள்வி கேட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா, ஈரானுக்கு இன்னைக்கு போர் ஆரம்பிச்சிச்சு, குண்டு போட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது உங்களுடைய என்கிட்ட நீங்க என்ன நினைக்கிறீங்க கேட்கும் பொழுது, போருங்கிறது எல்லாருக்கும் ஒரு பாதிப்பு உருவாக்கும். குறிப்பா நம்முடைய தமிழ்நாட்டுல நிறைய பேர் அங்க அமெரிக்க நாடுகள்ல, வளைகுடா நாடு வேலைக்கு போயிருக்காங்க. அவங்க எல்லாம் பத்திரமா சேரணும். அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு வரும். கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு வந்தானா பெட்ரோல் டீசல் விலை உயரும். கேஸ் சிலிண்டர் கிடைக்காது. ஒன்றிய அரசு இதுக்கான மாற்று ஏற்பாடு கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சொன்னேன். எப்போ? 1 மாசத்துக்கு முன்னாடி. நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். இதுக்குன்னு ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சகம் இருக்கு, இதுக்கு பெட்ரோலியத்துறை ஒரு அமைச்சகம் இருக்கு. ஒரு நாட்டுடைய ஒரு மத்திய அரசு, ஒன்றிய அரசு முன்னெச்சரிக்கை ஏற்பாடு செய்யக்கூடாதா? செய்ய மாட்டாங்களா கேட்கிறனால இன்னைக்கு சீனாக்கார மற்ற நாடுகளை 7 மாசம் ஸ்டாக் வச்சிருக்காங்க. அங்கெல்லாம் இந்த பிரச்சனை கிடையாது. ஏன் இந்தியாவில் மாத்திரம் இந்த பிரச்சனை? பெட்ரோல் டீசல் இன்னைக்கு அது விலையை உயர்த்த போறாங்க. கேஸ் சிலிண்டர் இன்னைக்கு உயர்த்தியாச்சு, கிடைக்க மாட்டேங்க. அடுத்து பெட்ரோல் டீசல் நடக்க போகுது. இந்த போர் நிறுத்தலனா நமக்கு பெரிய ஒரு நெருக்கடி, பொருளாதார நெருக்கடி, வாழ்வாதாரத்துக்கே ஒரு நெருக்கடி வரக்கூட வாய்ப்பு இருக்கு. அதை இன்னைக்கு நீங்க கேள்வி கேட்கணும். பெட்ரோல் டீசல் கேஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் என்ன செய்ய போறாங்கன்னு வர வேட்பாளர் கேட்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு சிறுபான்மையினருக்கு எதிரான சட்டங்கள் நீங்க பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வக்ஃபு திருத்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இஸ்லாமியர்கள் உரிமையை பறிச்சாங்க. இன்னைக்கு புதிய ஒரு சட்டம் கொண்டு வரப்பாங்க. அந்த சட்டத்துடைய பேரு FCRA, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட்னு. வெளிநாடுகளிலிருந்து நிதி பெற்று இங்க இயங்குற தொண்டு நிறுவனங்கள், அனாதை ஆசிரமங்கள், மருத்துவமனைகள், இது போன்ற இதுக்கெல்லாம் நிதி வாங்குறாங்களே வெளிநாடுகள், அதுக்கு சில சட்ட திருத்தங்களை கொண்டு வர போறாங்க. எப்படி வக்ஃபு திருத்த சட்டத்தை மூலியமா இஸ்லாமியனுடைய உரிமைகளை பறிச்சாங்களோ, இந்த FCRA சட்ட திருத்த மூலியமா அடுத்து சிறுபான்மையினர் எல்லாருடைய கிறிஸ்துவர்கள், குறிப்பா கிறிஸ்துவர்கள் உங்களுக்கே தெரியும், 150-100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்தியால இன்னைக்கு கல்வியர், குறிப்பா தமிழ்நாட்டில் இன்னைக்கு கல்வியர் உயர்ந்திருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, கிறிஸ்துவ மிஷனரிகள் நடத்துற கல்லூரிகள், பள்ளிகள், மருத்துவமனைகள் இன்னைக்கு நிறைய வந்துருச்சு. அந்த காலத்துல கிடையாது. நானே பிறந்தது ஒரு கிறிஸ்துவ மருத்துவமனையில தான் நான் பிறந்த. நான்
அப்படி இருக்கும் பொழுது அந்த தொண்டு நிறுவனங்களுக்கு வர வேண்டிய நிதியை அது நெருக்கடி உருவாக்கி சிறுபான்மையினருக்கு எதிராக சட்டத்தை வந்து மறுபடியும் ஒண்ணு கொண்டு வராங்க. அது போன்ற எல்லாருக்கும் ஏழை எளியவர்களுக்கு எதிரான ஒரு அரசாட்சியை வந்து அந்த ஒன்றியர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சிறுபான்மையினருக்கு அச்சுறுத்துற மாதிரி அவங்களுடைய சட்டங்களை தொடர்ந்து கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குரிய திட்டங்களா இருக்கட்டும், தமிழ்நாட்டுக்குண்டான திட்டங்களுக்குள்ள நிதியா இருக்கட்டும், அது முறையா அவங்க கொடுக்கறது கிடையாது. நம்முடைய அதிமுக தலைவர் அண்ணன் எடப்பாடி சொல்றாரு, நிதி மேலாண்மையை பத்தி பேசுறாரு. இந்த மாதிரி 10 லட்சம் கோடி தமிழ்நாட்டுல வந்து நிதி வந்து கடன் வந்துருச்சு. அந்த கடன் எதனால வந்தது? ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு உரிய அந்த திட்டங்களுக்கு உரிய நிதியை கொடுக்காதனால இந்த நிதி பற்றாக்குறை. தயவு செய்து நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்க அந்த நிதி பற்றாக்குறை வர காரணம் யார்? பாஜக அரசு, ஒன்றிய அரசு, அதுக்கு துணை போன அதிமுக அரசு. நீங்க நம்மளுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள், திராவிட மாடல் அரசு உங்களுக்கு பல திட்டங்கள் செஞ்சிருக்கிறாங்க. போன தேர்தலில் 505 வாக்குறுதிகள் கொடுத்ததுல 404 வாக்குறுதிகள் அவங்க நிறைவேற்றி இருக்கிறாங்க நம்முடைய திராவிட மாடல் அரசு. குறிப்பா தாய்மார்கள் உங்களுக்காக, உங்கள் நலனுக்காக நான் செஞ்சதா சொல்லியிருக்கிறேன். இப்ப என்ன செய்ய போறாங்க அதையும் நான் சொல்லியிருக்கிறேன். ஆகையால் சமூக நீதி தொடர வேண்டும் என்றால், இன்னொன்னு சொல்றேன், முதலமைச்சர் எல்லாருக்கும் சொல்ற கருத்தை நான் சொல்றேன். நானு இந்த தேர்தல் போட்டி பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கும் அதிமுக இடையிலான போட்டி மாத்திரம் கிடையாது. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மொத்தமும் இடையிலான போட்டி கிடையாது. இந்த போட்டிங்கிறது, இந்த போர் என்கிறது ஜனநாயகத்திற்கும் பாசிசத்திற்கும் இடையிலான ஒரு போட்டி. நம்முடைய சமூக நீதிக்கும் ஆதிக்க சக்திக்கும் இடையிலான ஒரு போட்டி. இந்த மாதிரி எது ஜெயிக்கணும்? ஜனநாயகம் ஜெயிக்கணும், நீங்க சமூக நீதி ஜெயிக்கணும், நல்ல ஒரு வேட்பாளர் உங்களுக்கு ஜெயிக்கணும். நல்ல ஒரு வேட்பாளர் கிடைச்சிருக்கிறாரு. இவர் எங்களை தலைவர் வைகோ பொறுத்து உங்களுக்கே தெரியும், 62 வருஷம் தன்னுடைய பொது வாழ்க்கையில தமிழ்நாட்டுக்காண்டி போராடினார். பல விஷயங்கள், தமிழ்நாடு உரிமைகளுக்காக, தமிழ்நாடு வாழ்வாதார பிரச்சனைகளுக்காக, தமிழ்நாடு இயற்கை வளங்களை காப்பதற்காண்டி பல பிரச்சனைகள் அவர் ஈடுபட்டார். அப்படி ஈடுபட சிலது மாத்திரம் சொல்லிடுறார். ஸ்டெர்லைட், நச்சாலை ஸ்டெர்லைட் இன்னைக்கு தூத்துக்குடி இல்லைன்னா அதுக்கு காரணம் தலைவர் வைகோ. இன்னைக்கு சீமக்கருவேல மரம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது, முற்றிலும் அகற்றணும்னு நீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்கு. அதுக்கு காரணம் தலைவர் வைகோ, மதிமுக. அதே மாதிரி இந்த பகுதி, டெல்டா பகுதிகளில் இன்னைக்கு மீத்தேன், ஷேல் கேஸ், ஹைட்ரோ கார்பன் போன்ற நச்சு திட்டங்கள் வரக்கூடாது, இது பாதுகாப்பட்ட வேளாண் மண்டலம் ஒரு அறிவிப்பு வந்து அதுக்கு காரணம் யார்? தலைவர் வைகோ. அப்போ அந்த பொதுநல வழக்கறிஞர் தலைவருக்கு துணை யாரு? இங்க இருக்கிற வேட்பாளர் செந்தில் செல்வன் வழக்கறிஞர் துணை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தமிழ்நாட்டுக்கு போராடின ஒரு வழக்கறிஞர் நாளைக்கு சீர்காழி மக்களுக்காக போராடுகிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வரப்போறாரு. ஆகையால்